ஓசூர் அருகே விஜயின் தீவிர ரசிகராய் நடனத்தில் கலக்கி வந்த சிறுவன் விபத்தில் தலையில் அடிபட்டதால் தன்னிலை அறியாத அளவிற்கு படுத்த படுக்கையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மருத்துவ உதவிக்காக நடிகர் விஜயிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் சிறுவனின் பெற்றோர். வகுப்பில் முதல் மாணவன், பொறுப்பான அண்ணன், விஜய் ரசிகன், நடனமாடுவதில் சிறந்தவன் என பெயரெடுத்த சிறுவனை ஒரே ஒரு விபத்து முற்றிலும் முடக்கி போட்டுவிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தின்னூரை சேர்ந்த ஆகாஷ் 2018ஆம் ஆண்டு 7ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தவறி விழுந்து படுகாயமடைந்தார். தலையில் அடிபட்டதால் கோமாவுக்கு சென்ற ஆகாஷுக்கு நினைவு திரும்பிய போதிலும் இயல்புக்கு திரும்ப இயலவில்லை. மூளை, உடல் உறுப்புகள் என எதுவுமே செயல்படாத நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக வயிற்று வழியாக டியூப் செலுத்தி தண்ணீர், உணவு கொடுத்து வருகின்றனர் பெற்றோர். டெய்லி 700-800 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. தம்பிக்கே 500லேருந்து 700 வரைக்கும் செலவாகுது. விஜய் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான். விஜய் சார் கேட்டுக்கிறது, எங்கள் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் எங்கள் பையனை ஹெல்ப் கேட்குறேன் சார். இப்போ யாருக்கிட்டையாவது கடன் கேட்குறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேன்றாங்க இவனுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. 25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்து சிகிச்சை தந்தும் பயனில்லாத நிலையில் தாயாக மாறி பராமரித்து வருகிறார் தங்கை நவ்யா ஸ்ரீ. சின்ன வயசில் இருக்கும்போது என்னை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் விளையாட்டு கட்டுவார். அவங்க தான் இவங்க தான் காய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அண்ணாவை நான் தான் பார்த்துக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அண்ணாவை நான் தான் பார்த்துக்கிறேன். அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அண்ணாவை பார்த்துக்கிறதுக்காக. அண்ணாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்கள் பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிருக்காங்க சார். ப்ளீஸ் சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். தனது அண்ணனோடு கடைசி வரை வாழ ஆசையாக உள்ளது என்று கூறும் தங்கையின் வேதனை காண்போரை கலங்க வைத்துள்ளது. இத்துடன் நியூஸ் 18 ஸ்பெஷல் நிறைவடைகிறது. இனி தொடர்வது கதையல்ல வரலாறு.